ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஷாரத் உத்ராத் பிரவீன் உத்ராத்துக்கான மௌகிக் எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம். மௌகிக் பரீட்சா அப்படின்னா என்னது? ஸோ இதில் நம்ம என்னென்ன முக்கியமாக கடைப்பிடிக்க வேணும், எந்தெந்த கொஷின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸோ இதெல்லாம் வச்சு இந்தியனுடைய ஃப்ளூயன்சியை எப்படி நமக்கு தெரியுதோ தெரியலையோ வந்தவங்க கிட்ட நம்ம எப்படி வெளிக்காட்டணும், இதில் எந்த அளவுக்கு நம்ம மார்க் எடுக்கணும், ஸோ எவ்வளோ மார்க் பாஸு, இதில் எப்படி நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது, இதில் என்னென்ன படித்தா போதுமானது, எப்படியெல்லாம் இதில் படிக்கணும், ஸோ அப்படின்ற ஒரு ஒரு கைடன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் லிக்காவட் கே நமூனேன்னு சொல்லுவாங்க, அந்த புக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் போதுமானது. சப்போஸ் அதில் எதுக்காக அது இருக்கணும்னா, அதில் டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் 6வது எக்ஸாம் 8வது எக்ஸாம் முடித்தாலே நீங்கள் ஒரு அதாவது ஒரு ஹிந்தி பண்டித் அப்படின்ற ஒரு டெசினேஷனை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற கொஷின்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பீங்க, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். நமக்கு மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒரு புது மனிதர்களை பார்த்தாலும் சரி, அல்லது நம்மக்கிட்ட யாராவது கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு போல்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதும் கை கொடுக்கும். மற்றவங்க இப்போ ஒரு டீச்சர் உங்களுக்கு வராங்க, ஒரு சூப்பர்வைசர் உங்களை வராங்க அப்படின்னா நீங்கள் போல்டாக பதில் சொன்னீங்கன்னா, ஓகே இவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம், உங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் கையில் என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, ஹால் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும், ஐடி கார்டு கண்டிப்பாக இருக்கணும், பென் கண்டிப்பாக இருக்கணும். இது 3ம் உங்கள் கையில் இருக்கணும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மறக்காமல். இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர்ஸ், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் அந்த டைமில் விலகும். இப்போது இந்த பாடப்புத்தக சம்பந்தமான ஒரு சில சிலபஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சாமானிய ஞான், பொது அறிவு, ஹிந்தி வியாக்கரன், ஹிந்தி இலக்கணம், ஹிந்தி சாகித்ய, ஹிந்தி இலக்கியம், சபா ததா ஹிந்தி ஆந்தோலன் கா பரிச்சய, சபா மற்றும் ஹிந்தி இயக்க பற்றிய அறிமுகம், பாட்டியக்ரம் சே சம்பந்தித் பிரச்சன், பாடத்திட்டம் தொடர்பான கேள்விகள், ஹிந்தி கிராமர், ஹிந்தி லிட்ரேச்சர், இன்ட்ரோடக்ஷன் டு தி சபா அண்ட் த ஹிந்தி மூமெண்ட், சிலபஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இது சிலபஸ் பார்த்தீங்க. இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம முக்கியமாக ஒவ்வொன்றா இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளார போன உடனே நம்ம உள்ளார பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், சரிங்களா? நம்ம மாட்டம் எடுத்த உடனே உள்ளார போயிடக்கூடாது. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கணும். கியாமே அந்தரா சக்தாகும், அப்படி இல்லாமல் கியாமே அந்தரா சக்தி ஹூ, இந்த மாதிரியான ஒரு சில பொலைட் வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் பெர்மிஷன் வாங்குங்க. அதாவது நான் உள்ளே வரலாமா அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு உள்ளார போங்க. கியாமே அந்தராவும் ஸோ அப்படின்னு கேட்கலாம், மே அந்தராவும் அப்படியும் கேட்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் போல் கேட்டுட்டு உள்ளார நுழைவீங்க. ஸோ உள்ளார என்ட்ரான பிறகு ஃபஸ்ட்டு நமஸ்தே நீங்கள் சொல்லணும். அவங்கள பார்த்தோன்னே நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லணும். உட்காரக்கூடாது, நிற்கணும். அதுக்கப்புறம் அவங்க பெய்ட்டியே பைட்டோ அந்த மாதிரியான அவங்க ஆன்சர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் உட்கார ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க உங்களை கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்போம். அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் சரியாக காதில் வாங்கி தான் பதில் சொல்லணும். எல்லாமே அவங்க ஹிந்தியில் கொஸ்டின் கேட்கறதுனால நீங்களும் ஹிந்தியில் தான் பதில் சொல்லணும், சரிங்களா? ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தெரியலனாலும் ஒன்று சைலண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரியலன்றதை ஓப்பனாக ஹிந்திலேயே நீங்கள் கரெக்டாக சொல்லலாம். மாஃப் கீஜியே, ஸோ உஸ்கே பாரே மே முझे पता नहीं है மாஃப் கீஜியே ஜி. ஸோ இந்த மாதிரியான பொலைட் வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இடையில. அதுக்கப்புறம் இந்த நமஸ்தே தன்யவாதுன்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆகிறப்ப நமஸ்தே, கடைசியாக போகிறப்ப தன்யவாதுன்றதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது உங்களுடைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேரை எப்படி கேட்கலாம், நிறைய விதமாக கேட்கலாம். ஆப்கா நாம் கியா ஹை, ஆப்கா சுப நாம் கியா ஹை, அதுக்கப்புறம் துமாரா நாம் கியா ஹை, தேரா நாம் கியா ஹை, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அது அவங்களுடைய ரெஸ்பெக்ட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை பொறுத்து
கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இதுக்கு நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணணும்னா ஃபுல் சென்டென்ஸில் தான் ரிப்ளை பண்ணணும். மேரா நாம் டேஷ் ஹை, அந்த டேஷ்ன்ற இடத்துல உங்களுடைய பேரை போடணும். கரெக்டாக எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடாது, ஃபுல் சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணணும். இது கவனமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கிரமசங்கியா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய கிரமசங்கியா 4 டிஜிட் 5 டிஜிட்டில் ஹிந்தியில் நீங்கள் சொல்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு மெயினான கேள்விகளாக ஃபஸ்ட்டு 2 கேள்விகள் இருக்கும். இதை நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்றதுக்கான உங்களுடைய சைன் மட்டும் நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. ஹிந்தியில் கையெழுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்விகள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேள்விகளுக்கான மார்க்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கேட்பாங்கன்ட்டு. சரிங்களா? ஜென்ரலான டேர்ம்ஸ் உங்களை பற்றின கேள்விகள் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கா, அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபேமிலியில் அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரியான பேசிக் கொஷின்ஸ் உங்களை பற்றின கொஷின்ஸ் கேட்பாங்க. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறமா உள்ளார கொஷின் கேட்க ஆரம்பிப்பாங்க. இதனுடைய ஹிந்தியினுடைய ஃப்ளூயன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளார இறங்கி கேட்பாங்க. தோஹா கேட்பாங்க, தோஹே கேட்பாங்க. தோஹேக்கான ஏதாவது ஒரு தோஹே நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ படிச்சுட்டு வாங்க. அந்த தோஹே கேட்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தோஹே கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வித் மீனிங்கோட ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? சப்போஸ் ஒரு சில பேருக்கு மீனிங் தெரியாது, பரவாயில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹிந்தி தோகாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்காச்சும் ஒரு ஆத்தர்ஸ் பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எஸ்ஏ, உங்களுடைய பாட சம்பந்தமான கேள்விகளை கேட்பாங்க. அதாவது நீங்கள் விஷாரத் உத்ராத் இல்லையா, விஷாரத் உத்ராத் சம்பந்தமான கேள்விகள், அப்படின்னா பிரவீன் உத்ராத் சம்பந்தமான கேள்விகள், ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர், இப்போ கடைசியாக நீங்கள் என்னென்ன எஸ்ஏஸ் எழுதுறீங்க அதுலேருந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இப்படிலாம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஆர்டர்ஸ்லாம் எப்படினாலும் மாறி மாறி கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹஸ்தலிப்பியை பற்றி தெரிஞ்சுக்கணும். லிக்காவட் கே நமூனையில் இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங்ஸில் நீங்கள் படிக்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் படித்து காமிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் படித்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடியே உங்களுக்கு அந்த புக்லேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் இதை நீங்கள் உங்களுக்கு சரியாக படிக்க தெரியலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பிரிண்டடாகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையும் அதோடைய ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவங்க செக் பண்ணுவாங்க. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு மார்க்ஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெளிவாக சொல்வேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கொடுப்பாங்க. இடையில நம்பர்ஸ் வரும்போது நீங்கள் ஹிந்தியில் நீங்கள் படிக்க கரெக்டாக சொல்லணும். இப்போ நீங்கள் 30 நம்பர் வந்துன்னா அது 30ன்னு சொல்லணும், 50 நம்பர் வந்துன்னா 50ன்னு சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் ஹஸ்தலிப்பி. இது லிக்காவட் கே நமூனே புக்கில் இருக்குது. அதை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஜிஎஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் கிராமர் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அது நீங்கள் A to Z நீங்கள் படிக்கணும். அதாவது நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வேர்ப்ஸ்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்ஸ்னா என்ன, இதை பற்றின ஒரு சில ஜென்ரல் டேர்ம்ஸ் நீங்கள் படிக்கணும். சங்யா கிசே கருத்தே ஹேன், இல்லை கிரியானா என்ன, அதுக்கான பரிபாஷா என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரஸ், சந்த், அலங்கார் இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ்கள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய எஸ்ஏஸ் அப்புறம் அவங்களுடைய ஆத்தர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாமே உங்கள்கிட்ட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம். காலையில் நீங்கள் கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்சு எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே போயிடுங்க. பிரவீன் உத்ராத் எழுதுனவங்களாக இருந்தால் மத்தியானம் நடக்கும். அதனால் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிட்டுட்டு போங்க. அப்போ தான் யோசிக்க தோணும். நிறைய ஆன்சர் உங்களால் ஈஸியாகவும் பண்ண முடியும். வயிறு நிறைய சாப்பிட்டா அந்தளவுக்கு உங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் காலையில் போகிறவங்க, அதாவது விஷாரத் உத்ராத் போகிறவங்க காலையில் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, 3rd பேப்பர் நீங்கள் போவீங்க. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லேட்டாக போகாதீங்க. ஒருத்தவங்களை உள்ளார கூப்பிட்ட பிறகு தான் அடுத்தடுத்தவங்களையும் கூப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் வெயிட் பண்ணி தான் நீங்கள் முடிச்சுட்டு வர வேண்டியது இருக்கும். பாஸ் மார்க் வாங்கிறது 40% வந்துட்டு விஷாரத் உத்ராத்துக்கும், பிரவீன் உத்ராத்து 50%ம் பாஸ் மார்க் வாங்கணும். ஸோ உங்களுக்கு நான் ஸ்லைட்லேயும் காமிக்கிறேன்.
இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஜென்ரலான மார்க்ஸ் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எதுக்கு எப்படி எப்படி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பட்னா ஹஸ்தலிபி. இப்போ ஒன்று ஹேண்ட் ரைட்டிங்லாம் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங். இதுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கான உங்களுக்கு ஃப்ளூயன்சிக்கு 20 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்து போல்னா பாஷா, உங்களுடைய ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அதுக்கான ஜென்ரல் பாடத்திட்டத்திலலாம் நீங்கள் எப்படி உங்களோட நாலேஜ் இருக்குது அப்படின்றது 30 மார்க்ஸ். அடுத்து பாவ், உங்களுடைய உணர்வுகள் வச்சு உங்களுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு நீங்கள் கேட்குற சிலபஸ்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்றதுக்கான மார்க்ஸ் இது. தாரான்றதுக்கு 10 மார்க்கும், அதுக்கப்புறம் உச்சாரன்றதுக்கு 10 மார்க்கும் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு பிரிண்டட் இதில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுடைய போல்ட்னஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய கைண்ட்னஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எல்லா விதமான நாலேஜும் உங்களுக்கு இருக்கா, ஹிந்தி சம்மந்தமான நாலேஜும் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய மார்க்ஸ் இதில் எடுக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் வந்துட்டு நல்லா பேசுகிறது தான், எழுதுறது ஒன்றுமே இருக்காது. அதனால் உங்களுடைய இதை நீங்கள் காமிக்கலாம். இதில் குறிப்பாக ஒரு சில பேர் கம்முனே இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது, பசங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அவங்களாம் அட்லீஸ்ட் அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹிந்தியினுடைய வொக்காபுலரிஸாவது நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாத இருக்கிறதுக்கு அது ரிலேட்டடான கொஷின்ஸும் எதுவுமே நீங்கள் சொல்லலைன்னா கேட்பாங்க. இந்த ஒரு பயம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா இது நோ ஏஜ் லிமிட்ன்றதுனால சின்ன வயசுலேருந்து பெரியவங்களும் இதை நீங்கள் பயப்படாமல் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவு சொல்லியிருக்கேன். எனக்கு நேரம் இல்லை இதில், ஏன்னா டைம் நிறைய போச்சுனாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கருத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாருமே நல்லா எழுதிட்டு வாங்க. எல்லாருமே நிறைய மார்க் எடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸாம் முடித்த ஒவ்வொருத்தவங்களுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நல்லா எழுதியிருக்கேன், நிறைய மார்க் எடுப்பேன்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய செல்வா இன்ஸ்டியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால். தேங்க்யூ.